ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆசையும் சேது நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே சில்லித்தனமாக நம்ம சேதுவை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சேதுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு தமிழ், என்னால் முடியல தமிழ், உன் மனசில் இருக்கிற ஆசையை என்னால் நிறைவேற்றவே முடியல தமிழ் அப்படின்னு ஓஞ்சு போயிடுறாரு. இல்லைங்க, என்னோட மனசை சந்தோஷப்படுத்துறேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அப்போது என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, என்னை பிடிக்காம போயிடுச்சா அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிச்சிடறாங்க. இல்லை தமிழ், உனக்கு பிடிச்சதை சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பிடிச்ச ஒவ்வொன்றத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஈஸ்வர் இருந்துட்டு ரொம்பவே கடுப்பாக நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதும் பண்ணுறதெல்லாம் பார்த்து ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, என்னம்மா வீட்டில் நடக்குது, வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தெரியலையம்மா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, அவள் மாசமா இருக்கா, அதனால அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்யணும்னு சேது ஆசைப்படுறான், இதுல என்ன தப்பு இருக்கு, இதனால உனக்கு எதுக்காக கடுப்பேறுது அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா நீ கொஞ்ச நேரம் நிறுத்துமா அப்படின்னு நம்ம ஈஸ்வரி வாயை அப்படியே அடிச்சு விட்டுடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம சித்ரா இருந்துட்டு, மா என்னம்மா அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீயும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, வாமா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி இழுத்துட்டு போயிட்டு ரூம்ல, மா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுமா, இப்ப நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது அந்த ராஜாங்கத்துக்கு வாயாலேயே இந்த வீட்டை விட்டு போடின்னு சொல்லணுமா, அந்த அளவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணுமா, யோசிமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாவுத்திரியும் நம்ம தாமரையும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம காமேஸ் பிச்சை இருந்துட்டு, லோட்டஸ் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஒவ்வொரு நாளும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் என்னோட ஆசையை நீ நிறைவேற்றாம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, என்னாச்சு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை கிட்ட போய் சொல்லவும் நம்ம தாமரை இருந்துட்டு, இங்க பாருடா, என் கிட்ட நீ வந்தனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, முதல்ல இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நம்ம சேதுக்கிட்ட, இங்கே பாருங்க எனக்கு இப்போது அது ரோட்டு கடையில எல்லாம் சிக்கன் ரைஸ் போடுவாங்கள்ல, அது எனக்கு வேணும், இப்போவே வேணும், எனக்கு சாப்பிடணும் போல இருக்குங்க, போய் வாங்கிட்டு வாங்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேதுவை அனுப்பிவிடவும் நம்ம சேது வந்துட்டு, தமிழ் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் தமிழ், இன்னைக்கு வேண்டாம் தமிழ் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க எனக்கு வேணும், என் மனசில் பட்டு இருக்கிறத எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ எனக்கு அது சாப்பிடணும் போல இருக்குது, இப்போவே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம சேது இருந்துட்டு, சரி தமிழ் நான் போய் வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழி நம்ம சேதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஆக்சிடென்ட் ஆயிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம சேதுவை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. நம்ம சேது ரொம்பவே ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஆம்புலன்ஸும் வந்து நம்ம சேதுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுவோட பர்ஸில், அதாவது ராஜாங்கத்தோட பையன் அப்படி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஐயா, உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், உடனே வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்கம் ரொம்பவே பயந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ஐயோ கடவுளே என்னோட பேரனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஐயோ என்னோட புருஷன் எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்குறதுக்காக போயிருந்தாரு, ஆனால் இப்படி ஒரு நிலைமையில இருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கலையே, என்னால் தான் என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே தமிழ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் நாங்களே ரொம்ப பதறி போயிருக்கோம், இப்போ வேற நீ நேரங்களை தெரியாமல் இப்படி அழுதுகிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வியை திட்டவும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, இனிமேல் நான் இந்த வீட்லேயே இருக்கிறதில்ல, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பதாக்கு அப்போதான் புரியுது சேது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு, இவ என்ன இப்படி பண்ணுறா, இவ இப்படி பண்ணவே மாட்டாளே, எப்படி இப்படி புத்தியே இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம அப்பதாக்கு ஒரு பக்கம் கோவமாக வருது. இங்கே பாரு தமிழ், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, சேதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல, நம்ம போய் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம்
நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "ஆத்தா நீங்க யாருமே பேசக்கூடாது ஆத்தா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க ஆத்தா. என்னோட பையனுக்கு என்னாச்சு, ஏதாச்சுன்னு கூட தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவன போய் பார்த்தா தான் என்னோட மனசே ஆறும்" அப்படின்னு போறாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டா போகவும் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிறாங்க. போன உடனேயே நம்ம ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, மலரு, தனம், நம்ம தமிழ்ச்செல்வி, அதுக்கப்புறம் என்ன ஈஸ்வரி, சித்ரா இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம சேதுவை பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "என்னங்க என்னங்க என்னங்க ஆச்சு? என்னால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "தமிழு எதுக்காக தமிழ் அழுதுகிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு தமிழு. இங்க பாருங்கப்பா, நான் இவளோட ஆசைக்காக தான் நான் வண்டி எடுத்துட்டு வெளியே போயிருந்தேன். ஆனா போன இடத்துல என்ன ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கப்பா. நான் கரெக்டாக தான் போனேன். ஆனால் ஆப்போசிட் வந்தவங்க தான் நிலைமை தடுமாறி வந்ததுனால என்னோட வண்டி மேலே ஏற்றிட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரிய சைடு, "நீ பார்த்து பொறுமையாக போயிருக்கலாம் நீ இல்லையா? எதுக்காக இப்படி தாறுமாறாக போயிருக்க?" அப்படின்னு சொல்லவும், "அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விடுங்க" அப்படின்னு சொல்லவும், நம்ம ராஜாங்கம் அழுதுகிட்டே, "இங்கே பாரிய சேதோ, உன்னை விட்டால் எனக்கு யாரையா இருக்கா? நீ தானேயா எனக்கு எல்லாமே. நீ மட்டும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டுனா எதுக்காக நான் உசுரோடு இருக்கணும்? நானும் இந்த உலகத்தை விட்டு போறேனியா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, எதுக்காகப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுதான் எனக்கு எதுவுமே ஆகலைல்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு எதுவுமே ஆகாது. என்னை காப்பாற்ற தான் நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லவும், ஏயா சேதோ, நீ பார்த்து போயிருக்கலான்னு இல்லையா? எதுக்காகயே இப்படியெல்லாம் பண்ணி வச்சு இப்போ பாரியா நீ ஹாஸ்பிட்டலில் எப்படி படுத்துட்ருக்க? உன்னை இப்படி இந்த நிலமையில பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா. இது எல்லாத்துக்குமே காரணம் யார்யா? நீ தானே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாருங்க அத்தை, இதுக்கெல்லாம் காரணம் இங்க நிக்கிறாளே தமிழ்ச்செல்வி, இவ தானே. இவ இப்போ நேரங்கட்ட நேரத்துல தன்னோட ஆசையை இவ சேது கிட்ட சொல்லி சேதோட உசுரவே எடுக்க பார்த்திருக்கா. உனக்கு நேரகாலமே தெரியலையா உன்னோட ஆசையெல்லாம் சொல்றதுக்கு? ஒவ்வொரு ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு தானே இருக்கா. ஆனா அது கூட உனக்கு பத்தலையா? இன்னும் அப்படியே நைட்டு ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு?" அப்படின்னு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழை பார்த்து கேட்கவும், தமிழுக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. அப்படியே மாலை மலையை அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க, அவருக்கு இப்படி ஆகும்னெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட ஆசையை அவர்கிட்ட சொல்ல சொன்னாங்க, அதனால தான் சொன்னேனே தவிர அவருக்கு இப்படி ஆகணுன்றதுக்காகனால நான் சொல்லவே இல்லை. இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தாதீங்க" அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லவும், "என்ன கஷ்டப்படுத்தாத? என்னோட பையனை எப்படி படுக்க வச்சிருக்கேன்னு பாருடி. ஆசையை சொல்றான், நான் ஆசையை இனிமேல் ஏதாவது ஆசை சொல்லிட்டேன் அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு கோவமாக சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சேது இருந்துட்டு, "இங்க பாருங்க சின்னம்மா, என் பொண்டாட்டியை யாராச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் அவகிட்ட சொல்லியிருந்தேன், என்னோட தப்பால் நான் போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணுவான்? இப்போது யாராச்சும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தீங்க எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இங்கே பாரு தமிழை, யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க, நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு இப்படி ஆகணும்னாலாம் இப்படியெல்லாம் சொல்லலைங்க, என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு தமிழ், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு தெரியுமே. அப்படி இருக்கும்போது நீ இதை நினச்செல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. சரி விடு, ஆனது போச்சு, ஆயிப்போச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, சரியா? நீ இனிமேல் எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது" அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு, "என்னங்க என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் என்னோட ஆசைகளை எதுவும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் இனிமே என்னோட ஆசைகளை என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அப்பதான் இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ், உன்னோட ஆசைகளை சொல்லக்கூடாத நல்லா இல்லை. ஆனா நேரங்காலன்னு ஒன்று இருக்குதுல்ல. இந்நேரத்துக்கு போயிட்டு அவன்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொன்னா அவன் உனக்காக போய் இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. இனிமே அப்படி பண்ணாம பார்த்துக்கோ. இவனுக்கு லேசா அடிபட்டதுனால எதுவும் ஆகாம போயிடுச்சு. இதுவே பெருசா இருந்திருந்தா நம்ம என்ன பண்றது சொல்லு? அதுவும் என்னோட பேரனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன்" அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வியை ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாராத்தா, தமிழ்ச்செல்வி என்ன ஏதோ தெரியாம தானே பண்ணுச்சு, எல்லாம் தெரிஞ்ச பண்ணுச்சு, விடுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "மாமா, நீங்க என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாமா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம
அதாவது ராஜா அங்கே இருந்துட்டு இங்கே பாருமா, எதுக்காகம்மா என்கிட்ட நன்றி சொல்கிற? உன்னை நான் புரிஞ்சுக்காம வேற யாரும்மா புரிஞ்சுக்க போறா? நீ கவலைப்படாதம்மா. கண்டிப்பாக உன் மனசில் இருக்கிற ஆசையை எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அதாவது அவன்கிட்ட சொல்லி எனக்கு இப்போ வேணா காலையில் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ செய்யுங்க அப்படின்னு அவன்கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடு சரியா அப்படின்னு சொல்லவும் நம்ம ராஜாங்கத்தை சொல்கிறத தலையாட்டி நம்ம தமிழும் கேட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வியால் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நம்ம சாவித்திரி தெரிஞ்சுக்கிற உடனே அதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இங்கே பாரு தமிழ், என்னோட என்னோட அண்ணன் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டே தமிழ், என் அண்ணன் மகன் பாரு எப்படி படுத்துக்கிட்டு இருக்கான் சேதோ, எப்படி இருக்க சேதோ, நல்லா இருக்கே சேதோ அப்படின்னு சொல்லி நம்ம சேதுக்கிட்ட வந்து பேசுவோம். இங்கே பாருங்க, உங்களை யார் இங்கே வர சொன்னது? என்னை பார்க்க யாராச்சும் உங்களை வர சொன்னாங்களா? முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாரு மோகனா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இவ இங்க இருக்கவே கூடாது. எதுக்காக இப்படி வந்து நம்ம போற இடத்துக்கெல்லாம் வந்து நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லு மோகனா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே நம்ம மோகனா இருந்துட்டு, சாவித்திரி என்ன சாவித்திரி இதெல்லாம், முதல்ல இங்க இருந்து போ சாவித்திரி. உன்னோட அண்ணனும் சரி அதாவது சேதும் சரி ரொம்பவே கோவமா இருக்காங்க. நீ பண்ண வேலையால எல்லாருமே இன்னும் அந்த கோவத்துல இருந்து அவமானத்துல இருந்து வெளியே வரல. அப்படி இருக்கும்போது திரும்ப அவங்க கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருந்தா அவங்கள நீ கஷ்டப்படுத்துற மாதிரி தானே. எதுக்காக அவங்கள நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தாதமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது சாவித்திரி வந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, இங்க பாருங்க அண்ணி, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஏன் நீ இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி, என்னடி பாசாங்க பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து போடி, உனக்கு மன்னிப்பே கிடையாதுடி. என்னோட மகன் உன் பொண்ணுக்கு என்ன வேணாலாம் பண்ண ஆசைப்பட்டான் தெரியுமா? அவனை இப்படி தலைகுனிய வச்சுட்டீங்களேடி. அவன் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பண்ணுறதுனால தானே நீங்க எல்லாருமே கொழுத்து போய் திரியிறீங்க. உங்களுக்கு இப்படி இருந்தா தாண்டி புத்தியே வரும். முதல்ல இங்கிருந்து போடி அப்படின்னு சொல்லவும், என்னம்மா ஒரு பெத்த பொண்ணவே இப்படி முடுக்குறியே, உனக்கு மனசாட்சிருந்து ஒன்று இருக்குதா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம அது முத்து இருந்துட்டு சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க, என்னால் இங்கே யாருமே சண்டை போடாதீங்க, முதல்ல அவங்கள இங்கேருந்து வெளியே போக சொல்லுங்க. இங்கே பாருங்க அத்தை, இங்கே முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் நம்ம சாவித்திரி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணமானவங்களை தெரிஞ்சா நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவீங்க. இதுக்கு காரணம் நான் கிடையாது. எங்களை ஏமாற்றி இப்படி ஒரு விஷயத்த பண்ண வச்சதே இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் முறைச்சிக்கிட்டே நம்ம சாவித்திரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அப்பதான் இருந்துட்டு, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே இருக்காங்களே மதனி, இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த காமேஷ் பிச்சைக்கு எல்லா கெட்டப்பையும் போட்டு ஒரு பணக்கார மாதிரி நடிச்சு என்னோட பொண்ணு முன்னாடி ஏமாத்தி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வச்சுட்டாங்க. இவதான் எல்லாத்தையுமே பண்ணது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன அத்தாச்சி, உங்க மேல இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்காக எல்லா பள்ளியும் ஏன் மேல தூக்கி போடுறீங்களா? நான் தான் பண்ண அப்படின்றதுக்கு என்ன ஆதாரத்தை வச்சிருக்கீங்க? நீங்க இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி என் மேல அபாண்டமா பொய் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாராத்தா, இந்த மாதிரி தேவையில்லாம இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற வேலையை நான் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். முதல்ல அவங்கள இங்கேருந்து சொல்லாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கண்ணே, நான் இதை ஆதாரத்தோட நிரூபிச்சா நீங்கள் இதை நம்புவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, இதை ஆதாரத்தோடு நிரூபித்து எடுத்துட்டு வா, அப்புறம் நம்புறதா நம்பாதானே நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல இப்போ இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி வந்துட்டு நம்ம தாமரைக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, நான் இன்னைக்கு எங்கே போயிட்டு வந்தேன் தெரியுமா? என்னோட அண்ணன் குடும்பத்தையும் பார்த்துட்டு வந்தேன்டி. அவங்க கிட்ட போயிட்டு ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு சொன்னேன். ஆனால் அவங்க நம்பவில்லடி. இதுக்கு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க நம்புவாங்களாம். நம்ம ஆதாரத்தை எப்படி திரட்டுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம காமேஷ் பிச்சை வராரு. வந்த உடனே நம்ம தாமரைக்கு அப்போதான் ஒரு ஐடியா வருது. இங்கே பாருமா, அந்த காமேஷ் பிச்சை கிட்டே எப்படியாவது பேசி ஆதாரம் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன, சரிடி சரிடி, நீ எப்படியாவது அவன்கிட்ட பேசி எப்படியாவது ஆதாரம் மட்டும் இருக்குதா இல்லையான்னு கேட்டுடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சை இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராரு. வந்த உடனே நம்ம தாமரை வந்துட்டு காமேஷ் பிச்சை கிட்ட என்ன இப்பயே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். என்ன லோட்டஸ், என்ன என் கூட பேசுறியா நீ? ஆமா, உங்க கூட தான் பேசுறேன். என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா பேசுவோம். என்னாச்சு, எதுக்காக பதட்டமா பேசிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லவும், என்ன முக்கியமான விஷயம் சொல்லு என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு இங்க பாருங்க மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்க்கவும், இங்க பாருங்க மாப்பிள்ள, இது எல்லாத்துக்குமே காரணம் ஈஸ்வரி. என் வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தெரியும். இது ஆதாரபூர்வமா இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் நிரூபிச்சிட்டா கண்டிப்பா என் பொண்ணு உங்க கூட நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம தாமரை வெக்கப்படுறத பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே காமர்ஸ் பிச்சுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னத்த சொல்றீங்க, உண்மையாவே தாமரை கூட என்னை சேர்த்து வச்சு வாழ வைக்க போறீங்களா? எனக்கு இதை கேட்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு, நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுத, நல்லதோ கெட்டதோ என் பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டிட்ட, என்ன பண்றதுன்னு தெரியாம என் பொண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பண்ணவங்களை பழி வாங்கினாதான் என் பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதனால இது எல்லாத்துக்கும் ஆதாரம் உன்கிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, இதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆளுங்க ஒரு தப்பான வேலையை பண்ணிட்டு எங்களை மாட்ட விட்டுட்டு எங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து விட்டுருவாங்க. அதுக்காக தான் நான் யார்கிட்ட பேசினாலும் செஞ்சாலும் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்டேயும் நான் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். நீங்கள் கவலையப்படாதீங்க, இது எல்லாத்தையும் காட்டினா கண்டிப்பாக அவங்க அண்ணன் நம்புவார் இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தாமரையும் சரி சாவித்திரியும் சரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நீ நீ அதாவது வீடியோ எடுத்து வச்சிருக்கியா காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சை அதை எடுத்து காட்டுறாரு. காட்டின உடனே நம்ம சாவித்திரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாருடி, இனிமே அவளுக்கு இருக்கு, அவ அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இது எல்லாத்துக்குமே காரணம் அவ தான், இப்போ நம்ம நிரூபிக்க போறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடி. நம்மளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினா அவ, உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு அவ தானே காரணம். அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாதுடி அப்படின்னு சொல்லவும்மா, நீ ஏன் சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். நான் எப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா, என்னோட வாழ்க்கையே தலைகீழ மாத்திட்டவ அவளை நான் சும்மாவே விட மாட்டேமா, நீ கவலையே படாத. இந்த விஷயத்த வச்சு அவங்க 2 பேரையும் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காமேஷ் பிச்சை கிட்ட இது அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு காமேஷ் பிச்சையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன உடனே யாருமே இல்லாத பார்த்துட்டு மதனி, அண்ணி, அங்க அம்மா எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும், கருப்பு வந்து, நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்க, நீங்கள் உள்ளே வந்ததை பார்த்தா கண்டிப்பாக மாமா ரொம்ப கோவப்படுவார், முதல்ல நீங்கள் வெளியே போவுங்க, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன கருப்பு, என்ன என் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சா, வேலைக்காரனா வேலையை மட்டும் பாரு, இந்த மாதிரி என்ன அதிகாரம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு முறைச்சிக்கிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு என்ன பண்ணாலும் புத்தியே வராதா, எதுக்காக நீங்கள் இப்படி கொடூரமாக நடந்துக்கிறீங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க, இந்த வீட்டில் இருக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தா வராங்க. வந்த உடனே நம்ம அப்பத்தா கிட்ட கருப்பு இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பத்தா, சொல்ல கேட்காம இந்த வீட்டில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இவங்கள மாமா பார்த்தாங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாரு, இவங்க கிட்ட சொன்னா அதை கேட்கவே மாட்டாங்க, முதல்ல இவங்கள வீட்டை விட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு நம்ம அப்பத்தா கிட்ட சொல்லவும், அடே எதுக்காகடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நீங்க தானே ஆதாரம் இருந்தா கொண்டு வர சொன்னீங்க, ஆதாரத்தை கொண்டு வந்துட்டேன். அந்த ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது. என் மகளை பணக்காரன்னு சொல்லி ஒருத்தனை செட் பண்ணி இப்படி என்னோட பொண்ணை ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, அவளை நான் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து எல்லாருமே ஆளுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, என்ன பார்த்தா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். எங்க பாரிய சேதோ ஏதோ ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கலாம், இந்த ஆதாரத்தை எல்லாருக்கிட்டையும் காட்டி என்னோட பொண்ணு தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே என்ன அப்பத்தா சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு போயிட்டு ராஜாங்கத்தை கூட்டிட்டு வராரு. இங்க பாருங்கப்பா, ஏதோ ஆதாரத்தை கொண்டு வந்திருக்காங்களாம், எங்க மேல எந்த தப்பும் இல்லை, இவங்க பண்ணதுனால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம அது
அது நம்ப வைக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி ராஜாங்கத்தை வர சொல்கிறாங்க. ராஜாங்கமும் எழுந்து வந்து அதாவது சேரில் உட்காராரு. உட்காந்த உடனே நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கண்ணே, என் பொண்ணு ஒருத்தங்கிட்ட நம்பி ஏமாந்துச்சுன்னா அதாவது அது சும்மாலாம் ஏமாறல, நல்லா பிளான் போட்டு கரெக்டாக ஒரு ஸ்கெட்சை போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு பழி வாங்கணுன்றதுக்காகவே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ணே என்ன மன்னிச்சிருங்கண்ணே. இங்கே பாருங்கண்ணே, இந்த ஆதாரத்தை பாருங்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீட்டில் இருக்கிற ஈஸ்வரி தான் என் பொண்ணை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போயிட்டு நீ பணக்கார மாதிரி நடிச்சாதான் இந்த பொண்ணை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு எல்லாத்தையும் பிளான் போட்டு ஒவ்வொன்றா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவங்க வாயாலே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இதை எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன். இது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா நான் பண்ணணும்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இவங்கிட்ட போய் கேட்டப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இவன் சொன்னான், இவங்கள நிறைய பேர் ஏமாத்திட்டு ஒரு மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்களாம். அதனால் இவங்க கூட பேசுகிறவங்க எல்லாருமே வீடியோ எடுத்தோம் ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுப்பாங்களாம். அதே மாதிரி தான் இந்த ஈஸ்வரி பேசுகிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒவ்வொன்றுத்தையும் கேளுங்க, என்ன சொல்கிறாங்கன்னு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்ட உடனேயே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது. என்ன ஈஸ்வரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா இல்லை மாமா நான் எதுவும் பண்ணல, அதை ஏஐ வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க மாமா. இந்த காலத்தில் ஏஐ வந்து எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கத்தவும், இங்கே பாருங்கண்ணே, என் பொண்ணோட வாழ்க்கையே பிளான் போட்டு இப்படி நாசமாக்கி விட்டுட்டா. இவளை சும்மாவே விடக்கூடாது. தப்பு பண்ணவளே இந்த வீட்டில் இருக்கும்போது நாங்கள் எதுக்காக இந்த வீட்டை விட்டு நாங்கள் போகணும்? இங்கே பாருங்கண்ணே, எங்களை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கோங்கண்ணே. அப்படி இல்லையா அவங்களையும் இந்த வீட்டை விட்டு துரத்துங்கண்ணே. தப்பு பண்ணவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே என்னடி பண்ணி வச்சிருக்க? அதாவது இந்த வீட்டிலேயே என்னோட பெரிய மருமக மட்டும்தான் நல்லவ. அவளை பார்த்து யாருமே அவளை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அவளை பார்த்தாச்சும் நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்துக்கலாம்ல மோகனா. இங்கே பாரு மோகனா, நீயாவது இவங்களுக்கு புத்தி சொல்லு. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்கே, உனக்கு அசிங்கமா இல்லை? ஏதோ நல்லவு மாதிரி அன்னைக்கு பேசினியே, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி. நீ மட்டும் எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ என் பையன் கொஞ்சம் இது மக்கள் முன்னாடி கொஞ்சம் தலகுனியாமல் அசிங்கப்படாமல் இருந்திருப்பாரு. ஆனால் இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணி என்னோட பையனுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேடி அப்படின்னு சொல்லவும், நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, ஒரு பொண்ணோட வாழ்க்கைனா உங்களுக்கு சும்மா போயிடுச்சா? அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷத்துலையும் எவ்வளோ கனவுகளோடையும் கல்யாணத்தை பண்ணியிருக்கோம். அந்த கல்யாணத்தை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிச்சைக்காரன்னு தெரிஞ்ச உடனே அவளோட மனசு எப்படி உடஞ்சு போயிருக்கோம்? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், ஆளுக்கு என்ன என்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. அதுக்கப்புறமும் எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க, முதல்ல என்கிட்ட இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க சின்னம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இந்த பாரியா சேது, நான் என்னோட இடத்துல இருந்து நான் என்ன பதில் சொல்லுவேனோ அதே பதில தான் நீயும் சொல்லியிருக்க. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஒரு நம்பிக்கை துரோகி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பு சேது அப்படின்னு நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கிட்ட சொல்லவும், சேது இருந்துட்டு சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடேசன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க மாதிரி அன்னைக்கு எப்படியெல்லாம் நடிச்சிங்க. ஆனால் எல்லா தப்பும் உங்களால் தான் நடந்திருக்கு. இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கேவலமா இல்ல? உங்களை பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கண்ணே, இப்படி ஒரு ஜென்மங்கள் எல்லாம் திருந்தாது. அவங்களுக்கு இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் ஒரு ரூபாய்க்கு எப்படி கஷ்டப்படுறாங்க, அதாவது ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். இனிமே அவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இங்க பாருங்க பார்த்தா, என்னோட முடிவுல மாற்றமே கிடையாது. நீங்க என்னதான் சொன்னாலையும் என்னதான் பண்ணாலையும்
கண்டிப்பாக இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும் இங்கே பாருங்க இப்போ 2 பேரும் நீங்கள் வெளியே போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சாவித்திரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷமா அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க மதனி, எனக்கு பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. என்னோட பொண்ணோட வாழ்க்கையே இப்படி சீரழிச்சிட்டிங்களே, என் பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, எப்படியாவது இந்த காமிஸ் பிச்சைக்கும் தாமரைக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருங்கண்ணே, நான் உங்களை நம்பி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரு ஈஸ்வரி, கல்யாணம்னா உனக்கு விளையாட்டா போச்சா? எப்படி அது கோர்ட்டுக்கு போன உடனே டிவோர்ஸை கொடுத்துருவாங்களா? அதெல்லாம் முடியாது. அது பொண்ணும் மாப்பிள்ளையும் 6 மாதம் சேர்ந்து வாழ்ந்துருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மட்டும்தான் டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம ராஜாங்க இருந்துட்டு சாவித்திரி கிட்ட, இங்க பாரு சாவித்திரி, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, அடியே எதுக்காகடி 4 பேர் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்கடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இனிமே என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.